வணக்கம், நான் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர். நான் ஒரு சைக்காலஜிஸ்ட். நம்ம மனசுல நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்குங்க. நம்ம வாழ்க்கையில இந்த நிலையில இருக்கிறதுக்கு உண்டான காரணம் என்ன? இயற்கையா, கடவுளா, பிரபஞ்சமா, நம்மளுடைய பெற்றோர்களா, நம்மளுடைய முன்னோர்களா, இல்ல நம்மளுடைய செயல்பாடுகளா, இல்ல சமுதாய சூழலா அப்படின்ட்டு. ஒரு சிலர் இப்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா அவங்க மனசுல நினைக்கிறது எல்லாமே நடந்திருக்கலாம். இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள்ல, சவால்கள்ல, வியாதியில, பல போராட்டங்களுக்கு மத்தியில இருக்கலாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அந்த தண்ணீருடைய மூலக்கூறுகளை ரொம்ப அற்புதமான வடிவத்தை அது வெளிப்படுத்தினதா டாக்டர் எமோட்டோ அவர் சொல்றாரு. சில மணி நேரத்துல பெரிய மாற்றத்தை அந்த தண்ணீர் கிட்ட பார்க்க முடிஞ்சதா டாக்டர் சொல்றாரு. அந்த தண்ணீருடைய துர்நாற்றங்கள் போயிருக்கு, தண்ணீருடைய நிறம் மாறினதா சொல்றாரு. டாக்டர் எமோட்டோ என்ன சொல்றாரு அப்படின்னா, மனிதனுடைய எண்ணங்கள், அவனுடைய உணர்வுகள், அவனுடைய வார்த்தைகள், அவனுடைய நம்பிக்கைகள், அவனுடைய பிரார்த்தனைகள் அவனை மட்டும் அல்லாமல் அவனை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த சூழலையும் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்றாரு. மனிதனுடைய உடல்ல 70% தண்ணீர் இருக்குங்க. அப்ப நம்ம எதிர்மறையான சிந்தனைகளும் உணர்வுகளும் நம்ம வெளிப்படுத்துறப்ப நம்ம உடல் இருக்கக்கூடிய உறுப்புகளும் அஃபெக்ட் ஆரம்பிக்குது. அதனாலதான் மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க, நம்மளுடைய வியாதிகளுக்கு முக்கியமான காரணம் சைக்கோசோமேட்டிக் டிசார்டர் அப்படின்றாங்க. அதாவது மன ரீதியா டெவலப் ஆகிறதுதான் வியாதிகள் அப்படின்றாங்க. அதே மாதிரி நம்ம எதிர்மறையான எண்ணங்களும் உணர்வுகளும் நம்ம வெளிப்படுத்துறப்ப இது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சுத்தி இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு விதமான ஒரு நெகட்டிவ் எனர்ஜியோ இல்ல பாசிட்டிவ் எனர்ஜியோ அது கிரியேட் பண்ணுது. அதுதான் ஹேடோ எனர்ஜி அப்படின்னு சொல்லி டாக்டர் எமோட்டோ சொல்றாரு. ஒரு சில வீட்டுக்கு நம்ம போனோம்னா அந்த வீட்டுல ரொம்ப நேரம் இருக்க முடியாதுங்க. உடனே வெளியே வரணும்னு தோணும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எதிர்மறையான எண்ணங்கள் உணர்வுகள் அந்த வீட்டுல அதிகமா வெளிப்படுத்துறப்ப அங்க ஒரு எனர்ஜி, ஒரு சக்தி இருக்கும் அப்படின்னு சொல்லி டாக்டர் எமோட்டோ சொல்றாரு. ஆனா ஒரு கோயிலுக்கோ, ஒரு சர்ச்சுக்கோ, ஒரு மாஸ்க்குக்கோ நம்ம போனோம்னா ஒரு மன அமைதியா, மன ரம்மியமா நம்ம அந்த இடத்துல இருந்துட்டு வரோம். இதுக்கு காரணம் அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான ஹேடோ சக்தி அந்த இடத்துல இருக்கும் டாக்டர் எமோட்டோ சொல்றாங்க. இயற்கை பேரழிவுகள் நடப்பதற்கான முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒட்டுமொத்த மக்களுடைய எதிர்மறையான எண்ணங்கள், உணர்வுகள் நம்ம பூமியினுடைய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வைப்ரேஷன் அஃபெக்ட் பண்ணி சுனாமி, எர்த்குவேக் உருவாகிறதுக்குண்டான சாத்தியத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லி டாக்டர் எமோட்டோ சொல்றாரு. மீடியாக்கள்ல ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய எதிர்மறையான அந்த செய்திகள், அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்மறையான ஹேடோ எனர்ஜியை கிரியேட் பண்ணுதுன்னு சொல்லி டாக்டர் எமோட்டோ அவர்கள் சொல்றாரு. உதாரணத்துக்கு, மாணவ மாணவிகளுடைய தற்கொலை பத்தி மீடியால அதிகமா போட அது ஒரு எதிர்மறையான ஹேடோ எனர்ஜியை கிரியேட் பண்ணி நிறைய மாணவ மாணவிகளுக்கு அது ஒரு தூண்டுதல் ஏற்படுத்தி அதே மாதிரி விஷயங்கள் செய்வதற்கு உண்டான சாத்தியம் அதிகமா இருக்குன்னு டாக்டர் எமோட்டோ சொல்றாருங்க. இது மாஸ் கான்சியஸ்னஸ் பினோமினா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் மீடியா மக்களுக்கும் மற்றும் இந்த இன்டர்நெட் யூஸ் பண்ணக்கூடிய சகோதரர்களுக்கும், பாசிட்டிவான விஷயங்கள் அதிகமா ப்ரொஜெக்ட் பண்ணுங்க. நல்ல தன்னம்பிக்கை சார்ந்த விஷயங்களுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க. எத்தனையோ பேர் கஷ்டத்திலையும் போராட்டத்துக்கு மத்தியில நீங்க ஜெயிச்சு சாதனையாளர்களா இருக்காங்க. அவங்கள பத்தி அதிகமா செய்திகள் போடுங்க. மருத்துவர்களுக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், வியாதிகளை பத்தி பேசாம உடல் ஆரோக்கியத்தை பத்தி அதிகமா பேச ஆரம்பிங்க. அது ஒரு பாசிட்டிவான ஹேடோ சக்தியை சமுதாயத்துக்கு அது வெளிப்படுத்தும். ஒரு நாளைக்கு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை என்ன மாதிரி எண்ணங்களை நம்ம வெளிப்படுத்துறோம், என்ன மாதிரி வார்த்தைகளை நம்ம பேசுறோம், என்ன மாதிரி உணர்வுகளை நம்ம வெளிப்படுத்துறோம் அப்படிங்கறத கொஞ்சம் கவனமா நீங்க பார்க்க ஆரம்பிங்க. ஒரு நாளைக்கு 20 to 30 நிமிஷம் நம்மளுடைய எண்ணங்களுடைய ஓட்டங்களை கவனிச்சு பாருங்க. எண்ணங்கள் வேறு, நம்ம வேறு அப்படின்ற அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம நிறைய பிரச்சனைகள்ல இருந்து விடுபட முடியுங்க. டாக்டர் எமோட்டோ என்ன சொல்றாருன்னா, மனிதன் 2 முக்கியமான உணர்வுகளை அடிக்கடி வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறார். அன்பு மற்றும் நன்றி உணர்வு. இதை வெளிப்படுத்துறப்பதான் தண்ணீர் ரொம்ப அற்புதமான வடிவங்களை பிரதிபலிச்சதா டாக்டர் எமோட்டோ அவர் சொல்றாரு. அப்ப நம்ம வாழ்க்கையில நமக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கிடைச்சிருக்கோ அதை கொண்டாட ஆரம்பிப்போம். எல்லா ஜீவராசிகள் மேலேயும் நம்ம அன்பு செலுத்துவாங்க. இப்படி செய்யறப்ப நல்ல உடல் ஆரோக்கியம் மட்டுமல்ல, நல்ல மன ஆரோக்கியத்தையும் பெற்று நம்ம சமுதாயத்தையும் நல்ல வழியில நம்ம வழி நடத்தும்.